அமெரிக்காவின் பெரும் பணக்காரராக வலம் வந்த பாலியல் குற்றவாளியாக அறியப்படுபவர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்பட பல பிரபலங்களுக்கும் நெருக்கமாக இருந்தவர். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மீதான குற்றச்சாட்டுகள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்ற பெயரில் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸின் 30 லட்சம் பக்கம் ஆவணங்களை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. இது அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் பெரிய அளவில் பேசுபொருளாக ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வழக்கு உள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்பவர் பெரும் நிறுவனங்களுக்கு வங்கிகளிலிருந்து நிதி பெற்றுத்தரும் பணியினை மேற்கொண்டு வந்தார். இதனால் அவருக்கு அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள் என பெரிய தலைகளுடன் தொடர்பு இருந்தது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் எனும் தீவில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் 2008ஆம் ஆண்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதன் பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தாலும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த 2019இல் மீண்டும் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு 2019 ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் உள்ள சிறையில் எப்ஸ்டைன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது மரணம் தற்கொலை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இது குறித்து பல சந்தேகங்கள் எழுந்தன. அவர் வெளியில் வந்தால் பல முக்கிய நபர்களின் பெயர்கள் அடிபடும் என கருதிய பெரும் புள்ளிகள் அவரை சிறையில் வைத்தே கதையை முடித்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எப்ஸ்டைனின் வழக்கு தொடர்பான ஆவணங்களில் பல பிரபலமான நபர்களின் பெயர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்பது நீதிமன்ற ஆவணங்களாகும். பாலியல் வன்புணர்வுக்காக சிறுமிகளை கடத்திய கும்பலுடன் தொடர்புடைய ஆவணங்கள், சாட்சியங்களை உள்ளடக்கியதாகும். ஆனால் இதுவரை இவரது வழக்கு ஆவணங்கள் பொதுவெளியில் பகிரப்படவில்லை. அதில் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் இருப்பதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஆகியோர் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தனர். இருவரும் இளம் பெண்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோக்கள் ஏற்கனவே வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. இதனால் இந்த வழக்கு ஆவணங்கள் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க நீதித்துறை ஜெஃப்ரி எப்ஸ்டைனின் விசாரணை ஆவணங்களை நேற்று வெளியிட்டுள்ளது. இது பற்றி துணை அட்டார்னி ஜெனரல் டாட் பிளான்ச் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 3 மில்லியனுக்கும் அதிகமான பக்க ஆவணங்கள், சுமார் 2000 வீடியோக்கள் மற்றும் 1,80,000 படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்படுவதாக கூறப்பட்டது. அதன் பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது. இப்போது நீதித்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார். இந்த ஆவணத்தில் பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன், எலான் மஸ்க், பில் கேட்ஸ் உள்பட பல பிரபலங்கள் தொடர்புடைய இமெயில் உள்பட பிற ஆவணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது வெளியாகியுள்ள எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் அமெரிக்காவில் பெரும் புயலை கிளப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.